இந்த ஓவியத்தை எடுத்துட்டு போய் என் அண்ணன் கிட்ட காட்ட வேண்டியது என்னோட கடமை அண்ணி. ஐயோ, என்ன புரிஞ்சுக்கோங்க ஆனந்த். ஆதாரபூர்வமா நிரூபிக்க நீங்க துடிக்கிறீங்க. ஆனா அந்த ஆதாரம் கிடைச்சதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லையே. அண்ணி, இத நான் மறைச்சா அது என் குடும்பத்துக்கு நான் செய்யற துரோகம் அண்ணி. இப்ப நான் நீங்க சொல்றத கேட்டா அது என் மனசாட்சிக்கு நான் செய்யற துரோகம். எனக்கு உங்களை விட அர்ஜுன் சாரை பத்தி நல்லாவே தெரியும். என்னோட வெல்விஷரா அவர் எனக்காக என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா நான் தான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறத அவரால் ஜீரணிச்சுக்கவே முடியாது. ஏன்னா என் மேல அவர் வச்சிருக்கிற நட்பை விட, என் மேல வச்சிருக்கிற அன்பை விட, என் மேல வச்சிருக்கிற மரியாதையை விட, என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட அவரோட ஹார்ட் ஃப்ரெண்ட் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். அது நம்மளோட எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டது. எனக்கும் அவரை எதிர்பார்க்கிற ஹார்ட் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு ஆனந்த். அந்த கோட்டை அழிச்சிட்டு என்னை நோக்கி அவர் வரத்துக்கு சூழ்நிலை, அதுல இருக்கிற உண்மை, சத்தியம், நேர்மை இதெல்லாம் நமக்கு சாதகமா அமையணும். அண்ணி, இந்த உண்மை சத்தியம் இதெல்லாம் எப்போ சாத்தியப்படும் அண்ணி? தெரியல ஆனந்த். நீ நினைச்சா அது உடனே சாத்தியப்படும் வசு. வசு, வசு, என் பொண்ணா உன்னை நினைச்சு பல தடவை பெருமைப்பட்டிருக்க. ஆனா இப்ப அழறேன் வசு. உனக்குள்ள எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டு இருக்க. அதையெல்லாம் நினைக்கிறப்போ நெஞ்சு குமருது வசு. வாய்ப்பு வசதியும் வந்து கூட என் பொண்ணு அதை ஏத்துக்க மறுக்கிறாளேன்னு என் மனசு துடிக்குது. அம்மா, நான் உன் பொண்ணுமா. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் வசு. அந்த கடவுள் என்ன கேட்க வச்சுட்டான். ஏதோ அர்ஜுன் சார் அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட தேடுறாருன்னு சொல்லுவேன். பல நேரங்கள்ல அதுக்காக அவர் கூட பகலா போய் தேடி இருக்க. நீதான் அந்த பொண்ணுன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அமைதியா இருக்கிய வசு. ஏன் இப்படி இருக்க? அம்மா, இது திருட்டு போன நகைய ஆதாரத்தை வச்சு அதை மீட்டு உரியவங்க கிட்ட சேர்க்கிற விஷயம் இல்லம்மா. உதிர்ந்த வார்த்தையும் கொடுத்த பொருளும் கட்டி போட்டிருக்கிற ஒரு உணர்வுமா. நான் தான் அதுன்னு அர்ஜுன் சார் தோல்ல ஈஸியா சாஞ்சிடலாம். ஆனா அரவணைக்கிற அவர் கையில நிஜமான அன்பும் அங்கீகாரமும் இருக்கணுமா. நீ சொல்றது எனக்கு புரியுது வசு. எப்படி ஒரு பொய் சொல்றது தப்போ அதே மாதிரி ஒரு உண்மையை மறைக்கிறதும் தப்பு தானே வசு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஓவியம் உண்மை தானே? நாம உருவாக்குனது இல்லையே. இல்லம்மா. அப்புறம் ஏன் வசு தயக்கம்? இந்த கேள்விக்கு என்னால உனக்கு விளக்கம் கொடுக்க முடியாதுமா. ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்க. ஆனா நான் ரொம்ப நாளா இருக்கேன். அதாம்மா என்னோட தயக்கம். சரி வசு, இப்போ உன்னோட சுயமரியாதையும் கெட்டு போகாம இதோ இந்த தம்பியோட ஆசையும் நிறைவேற மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறியா? என்ன ஐடியாமா? இந்த ஓவியத்தை அர்ஜுன் தம்பி கிட்ட நான் நேர்ல கொண்டு போய் கொடுக்காம அவர் ரூம்ல அவரோட கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறேன். அர்ஜுன் தம்பி அதை பார்த்துட்டு அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதை நாம ஏத்துக்கலாம். நீயும் அவரும் சேரணும்னு விதி இருந்தா அது நிச்சயம் நடக்கும் வசு. இல்லனா அந்த கடவுள் விட்ட வழி. சரியா? இந்தாங்க.
எனக்கு என்னமோ வசுக்கும் உங்களுக்கு தான் பொறுத்து அதிகமா இருக்கும் தோணுது தம்பி. அப்படியா? ம். நீங்க எப்படி கையெழுத்து போடுவீங்க உத்தமன்? அதுல என்ன இருக்கு தம்பி, வழக்கமா போடுற மாதிரி தானே. அதெல்லாம் நான் மாத்தலையே. ஒரு நிமிஷம். ஆ. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன தம்பி புதுசா கையெழுத்தெல்லாம் போட்டு காட்ட சொல்றீங்க? அதுவும் இல்லாம பேப்பர்ல எதுவுமே எழுதல. ஏன் இது ஏதாவது அப்ரைசல் லெட்டரா? நீங்களே ஃபில் பண்ணிக்கிறீங்களா? போடுங்க போடுங்க. இன்கிரிமெண்ட் வரப்போது போல இருக்கு. இதோ போடுறேன். இந்த கையெழுத்துக்கு அப்புறம் நம்ம தலையெழுத்து எங்கேயோ போகுது. பென் பென் பென். இனிமேல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் லவ்வையும் மிக்ஸ் பண்ணி பேசுனீங்கன்னா இந்த பேப்பர்ல நீங்களே வேலையை ரிசைன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நானே எழுதிடுவேன். ஐயோ தம்பி வேணாம் தம்பி, ப்ளீஸ் தம்பி, ப்ளீஸ் தம்பி. பயப்படாதீங்க. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி பேசுனீங்கன்னா ஃபில் அப் பண்ணிடுவேன். புரியுதா? போட்டோஸ் எடுத்து கவர்க்குள்ள போடுங்க. வசுகிட்ட எடுத்து போய் காமிக்கணும். போலாமா? என்கிட்டயே ஆட்டோகிராஃப வாங்கி ஆட்டோல அனுப்பிச்சிருப்பாரு. அர்ஜுன் சார் போட்டோவை காணோம். ஐயோ அவர் போட்டோ வச்சுட்டேன் போல இருக்கே. ராமா, வசு உன்னோட பக்த, நீயே கதின்னு இந்த படத்தை வச்சுட்டு போறேன். அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. ஆனந்த், அத்தை, பேபி, நீங்க வாங்க. மா. என்ன அர்ஜுன், என்னாச்சு? வசுக்கு மாப்பிளை பார்க்க சொன்னேன் இல்லையா? 5 இடத்துல இருந்து சூப்பர் மாப்பிளை கிடைச்சிருக்காங்க. வசுவை வர சொல்லி யாரு பிடிச்சிருக்குன்னு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப அவளை சீக்கிரமா வர சொல்லுப்பா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க அர்ஜுன் சார். வசு, அப்பா அம்மா மத்தவங்க எல்லாரையும் கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வா. சார் எதுக்கு சார்? நீ வா சொல்றேன். சரிங்க சார். மா வரமா. சரி. அம்மா. ஏய் வசு, வா 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 வா. சார், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன அர்ஜுன் சார், அவசரமா சொல்லிருக்கீங்க? ஒன்னும் இல்ல சார், எல்லாம் நல்ல விஷயம் தான். இவ்வளவு நாளா வசுக்கு நான் தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இந்த வாட்டி அதோட சாய்ஸ் ஃபுல்லா வசு கிட்ட. புரோக்கர் என்கிட்ட 5 மாப்பிள்ளை போட்டோ கொடுத்திருக்காரு. எல்லாமே வெல் டு டு. இந்த 5 மாப்பிள்ளையில ஒருத்தர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அது யாருன்னு கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் சார். ஆனா நிச்சயமா வசு அந்த மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணுவா. பாருங்க. என்ன வசு, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓகே, இப்போ இந்த போட்டோல இருக்கிற எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ நீயே செலக்ட் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே? அப்பாடா, இப்ப தாண்டி நிம்மதியா இருக்க. எங்க 2 இடம் தட்டி போனதோ மாப்பிள்ளை பாக்குறது நின்னுடுமோன்னு நினைச்சேன். இப்ப மாப்பிள்ளையை செலக்ட் பண்ற வேலைய இவனே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆமா, அர்ஜுன் இப்பவே இதுல ஒருத்தனை நிச்சயமா கன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆமா மம்மி, 5 மாப்பிள்ளையில 1 கன்ஃபார்மா முடிஞ்சிரும். எனக்கு இப்போ திருப்தியா இருக்கு மம்மி. வசு, மாப்பிள்ளை போட்டோ கொடுத்துருக்கேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வாங்க கூடாதா? இல்ல அர்ஜுன் சார், ரொம்ப டென்ஷனா இருக்கு.
பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களே அதான். ஓகே ஓகே ஓகே, கூல் கூல் கூல். நிதானமா அவசரப்படாம ஒவ்வொரு மாப்பிளையா பாரு. ஓகே ஓகே அர்ஜுன் சார். வசு, நம்ம 2 பேரோட வேவ் லென்த் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு பிடிச்சதுதான் உனக்கும் பிடிக்கும். அதே மாதிரி நீ செலக்ட் பண்ற விஷயங்கள் எனக்கும் பிடிக்கும். இந்த மாப்பிள்ளை பாக்குற விஷயத்திலயும் இது ஒர்க் அவுட் ஆதான்னு பார்க்க போறேன். கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க சார். கடவுள் போட்டு வச்ச முடிச்சு. அது விதி இருந்தாதான் நடக்கும். இப்போ 2 மாப்பிள்ளைங்க தட்டி போனதுக்கு அது கூட காரணமா இருக்கலாம். நான் அவங்களுக்குன்னு விதிக்கப்படல. அதனால என் மனசுக்குள்ள இருக்கிறவரை மாப்பிள்ளையா வரணும்னு தான் நான் கும்பிடுற ராமர் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் சார். அப்ப இனிமே என் கூட சேர்ந்து மிஸ்டர் ராமரும் மாப்பிள்ளை பார்க்க போறாரா வசு? எவ்வளவு பயங்கரமான ஜோக்ஸ், சிரிக்க மாட்டியா? குடிச்ச மாப்பிள்ள முன்னாடி தான் இருக்காரு. பைத்தியக்கார குடும்பமா இருக்கு. இவ ஏதோ வளர்றா, அவனும் அதை கேட்டு நிக்கிறான். இந்த முத்த காட்டேரி இவனை தான் ஜாடமாடையா சொல்றாளோ? இருந்தாலும் இருக்கும், விடக்கூடாது. காந்திமதி, உன் ஆட்டத்தை ஆரம்பி. வசு, உனக்கு பிடிச்ச ஒருத்தர் இந்த போட்டோல கண்டிப்பா இருப்பாரு. ஒன்னும் அவசரம் இல்ல, நேரா ரூமுக்கு போ, போட்டோஸ் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு பாரு. யாரு பிடிச்சிருக்கோ முடிவெடு. நிதானமா என்கிட்ட சொல்லு. வசு, மறுபடியும் சொல்றேன், உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய மட்டும் செலக்ட் பண்ணு. ஓகேவா? அண்ணன் சொல்றது புரியுதா மேடம்? உங்க மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய மட்டும் செலக்ட் பண்ண சொல்றாரு. ஆனந்தே சொல்லிட்டான் பாரு. வசு, டைம் வேஸ்ட் பண்ணாத, போய் மாப்பிள்ளைய பாரு. பாய். ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? மம்மி, கூடிய சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடும். நெக்ஸ்ட் எனக்கும் மாமாவுக்கும் தான். அட என்னடா, நானும் தேருக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். இவன் புல்டோசரை வச்சு தேரை தள்ளிக்கிட்டே இருக்கானே. ஐயோ, அந்த கருவாப்பைய சோதிமணிக்கு வேற வாக்கு கொடுத்து தொலைச்சிட்டேனே. இதை எப்படி தடுக்கிறது? ஏதாவது பிளான் பண்ணணும். பாத்தீங்களா அம்மா, அர்ஜுன் சார் எவ்வளோ வெள்ளந்தியா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்காரு. முதல்ல பார்த்த மாப்பிள்ளை அர்ஜுன் சாரும் நானும் இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு அவங்க கோச்சிட்டு போனதுனால அர்ஜுன் சார் ரொம்ப அப்செட் ஆயிட்டாருமா. அதனால தான் ஒரு ஃப்ரெண்டா நான் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக உடனே இத்தனை மாப்பிள்ளை போட்டோவை வர வச்சிருக்காருமா. அவ்வளோ தூரத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் மதிக்கிறாரு. இப்ப போய் அவர்கிட்ட என்னோட அந்த ஓவியத்தை பத்தி சொன்னா அவர் என்னை பத்தி என்னமா நினைப்பாரு? அந்த ஓவியம் நம்ம கையில கிடைச்சது உனக்கும் அர்ஜுன் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான். எல்லாம் நல்லதா நடக்கும் வசு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எடுத்த முடிவு கரெக்ட் தான். அந்த ஓவியத்தை அவரோட ரூம்ல வச்சுட்டோம். இனி கடவுள் விட்ட வழிதான். நீ ஒன்னும் கவலைப்படாத வசு. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையே வசுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன இங்க இருக்கு? எங்க வச்சுட்டு போயிருக்கானுங்க பேர் ஃபைல. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சூசு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓடி இவளே. ஆனந்த கரெக்ட் பண்ண ஐடியா சொல்லுவேன்னு பார்த்தா இங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா? ஜூஸ குடிக்கலாம் தாண்டி இங்க வந்தேன். என் நேரம் ஜூஸும் இல்ல ஒன்னும் இல்ல. ஐயோ, அதெல்லாம் வேணாம் பாட்டி.
நான் இதை கரெக்ட் பண்ண ஒரு வழி சொல்லு. என்ன இலக்கியா பாட்டி இலக்கியா ஆண்டி கரெக்டா? அவுட் ஹவுஸ் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா? எங்க நல்லா இருக்குது, எல்லாம் பூச்சியும் பூரானுமா தான் இருக்குது. பூச்சியும் பூரானுமா? ஐயோ பணம்! ஐயோ பணம் இல்லப்பா, இது மொத்தமும் ஏன் பணம். எங்க பாட்டி நீ ஒரு திருடி. நாங்க தங்கறதுக்கு வீடு பாத்துக்கிட்டு இருக்கோம். தம்பி, நாங்க தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமே தம்பி. ஐயோ, இப்ப நாங்க இருக்கிற இடம் எங்க ஸ்டேட்டஸ்க்கு சுத்தமா வசதியே பத்த மாட்டேங்குது. ஏன் இதுல என்ன பத்திரத்துக்கு இருக்கு? நல்ல அவுட் ஹவுஸ் வசதியா தானே இருக்கு. அது எங்க தம்பி குடும்பத்துக்கு தானே வசதியா இருக்கு. எங்க ஸ்டேட்டஸுக்கு நாங்க தங்கறதுக்கு அங்க சரியான வசதியே இல்லையே. உத்தமன், சொல்லுங்க பெரிய தம்பி. நம்ம பங்களாலயே ஒரு நல்ல ரூமா போட்டுத்தாங்க அவங்களுக்கு, ஓகேவா? வீட்டுக்குள்ளேயே வா பாட்டி. ஓகே, பை. பாக்குறேன். ஏய், அங்க பாக்காத, போய் ரூம பாரு. சாமியே வரம் கொடுத்துட்டாரு, பூசாரி உனக்கு எங்க வலிக்குது? போ, போய் ரூம ஏற்பாடு பண்ணு. எதுவும் பிரில்லியண்டா பண்ணி பிரச்சனைகளை மாட்டிக்கூடாது, சொன்னதை செஞ்சிருவோம். ஏய் உத்தமன் தம்பி, போய் ரூம பாக்கலாமா? போ 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 போ. மோகர கட்ட. பாட்டி, உனக்கு எது பாட்டி இவ்ளோ பணம்? ஏய், அது உங்க அப்பா இன்சூரன்ஸ் கட்டுறதுக்காக பணத்தை ஒளிச்சு வச்சிருந்தா, நான் அப்படியே ஆட்டைய போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ வா வா வா. ஏய் தம்பி, நம்ம அர்ஜுன் தம்பி சொன்ன மாதிரி நல்ல வசதியான ஏசி ரூமா பார்த்து எங்களுக்கு கூட. இந்த எலி பொந்து மாதிரி ஏதாவது காமிச்சேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாரு பாட்டி, உங்களுக்காக ஸ்பெஷலா இல்லாதது போல அதெல்லாம் காட்ட முடியாது. என்ன இருக்கோ அதான் காட்ட முடியும். ஏய் நிறுத்து, முதல்ல இந்த பாட்டின்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. அர்ஜுன் தம்பியே நான் ஆண்டின்னு கூப்பிடுது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாட்டியும் இல்ல ஆண்டியும் இல்ல, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கீங்க. கேட்டு விளக்க மாத்து கட்டைய. அந்த அளவுக்கு நீ என்ன ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கியா? அடே, உன் ரெண்டு கண்ணையும் நோண்டி பிடுவேன், நோண்டியா? உங்களை எங்க உத்து பாக்குறது? சுத்தில பாக்கணும். ஏய், சொன்ன வேலையை விட்டுட்டு வாயாடாத. உங்க முன்னாடி நான் வாயாடுறதா? நீங்க நயாகர அருவினா உங்க முன்னாடி நான் சிட்டு குருவி. அதெல்லாம் இருக்கிறபடி இருக்கட்டும். ஆமா, இந்த ரூம் யாருது? இது சின்னம்மா ரூம். அப்ப அது இங்கே இருக்கட்டும். வா, நம்ம அடுத்த ரூம பாப்போம். உத்தமா உத்தமா, டேய், இந்த ரூம் யார் ரூம்டா? இதே அமெரிக்கா ஆண்டியா உங்க பொண்ணு இருக்கிற ரூம். நினைச்சேன்டா. ச்சே, அதான் இந்த நாத்த நாருது. அடியே லக்கி, இதுக ரெண்டும் குளிக்கவே குளிக்காது போல இருக்கு. சும்மா ஸ்னோவை போட்டு பவுடரை போட்டு அப்படியே சென்ட் அடிச்சிட்டு வந்து நிப்பாளுங்க போல இருக்கு. ஏய் உத்தமா, எனக்கு இந்த மாதிரி கச்சரா ரூம் எல்லாம் பாக்காத, நல்ல டபுள் ஏசி இருக்கிற ரூமா பாரு. டபுள் ஏசி பாத்ரூம். பாட்டி, என்னடி? நம்ம ரூம்ல இருந்து பார்த்தா ஆனந்த் ரூம் ஃபுல்லா தெரியணும் பாட்டி. அது என்ன பெரிய விஷயமாடி? அதுக்கு நம்ம சவுத்துல பெரிய ஓட்டையா போட்டுடலாண்டி. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. ஏய், நீ ஒண்ணும் கவலைப்படாத, வா, நான் கவனிச்சுக்கிறேன், வா. உத்தமன் எதுக்கு கூப்பிடுறாரு? சொல்லுங்க உத்தமன் சார். வசுதரா மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியல உத்தமன் சார். இல்ல, அர்ஜுன் தம்பி உங்ககிட்ட மாப்பிள்ளை போட்டோஸ் எல்லாம் இருக்கிற கவர் கொடுத்தாருல? ஆமா. அதுல 5 மாப்பிள்ளைங்க போட்டோவோட சேர்த்து அர்ஜுன் தம்பியோட போட்டோவும் தெரியாம வச்சுட்டேன். அந்த கவர் உங்ககிட்ட தான் இருக்கு. அதுல இருக்க அர்ஜுன் தம்பி போட்டோவை மட்டும் எடுத்துருங்களேன். தம்பிக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். தெரிஞ்ச என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு. ப்ளீஸ். ஓகே, நான் எடுத்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. அப்பா, ஓ, மாப்பிள்ளை போட்டோவை செலக்ட் பண்ணிட்ட.